Hello friends, vanakkam. Welcome back to my channel Devi's Nature World. அமெரிக்கால எங்க தோட்டத்துல உள்ள கீரை அறுவடை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது என்ன கீரைன்னு தெரியுதா உங்களுக்கு பார்த்தா? இது வந்து மணத்தக்காளி கீரை. பாருங்க எவ்வளோ சூப்பரா பச்சை பசேல்னு விளைஞ்சிருக்குன்னு. இது வந்து எங்க தோட்டத்துல தன்னாலேயே வளர்ந்த செடி தான். மணத்தக்காளி கீரை, தண்டங்கீரை, பருப்பு கீரை இதெல்லாம் வந்து தனியாக விதை போட்டு வளர்க்கணுன்ட்டு இல்லை. இது அப்பப்போ வந்து தன்னாலேயே வளரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குன்னு. இந்த பாட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் செடி வச்சுருந்தேன். வெண்டைக்காய் ஹார்வெஸ்டிங்லாம் முடிஞ்சு அதெல்லாம் எடுத்து தூர போட்டாச்சு. அதே பாட்டில் இது சின்ன செடியாக வளர்ந்துருந்துச்சு. அது நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நல்லா சூப்பராக வளர்ந்துருக்கு. நம்ம சேனலில் ஏற்கனவே வெண்டைக்காய் ஹார்வெஸ்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த மணத்தக்காளி கீரையெல்லாம் நம்ம பறிச்சிடலாம். இந்த கீரையை வச்சு ஒரு சூப்பரான பொரியலும் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இந்த கீரையெல்லாம் பறிச்சிடலாம். மணத்தக்காளி கீரையில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அல்சருக்கெலாம் ரொம்ப நல்லது. வாய்ப்புண், வயிற்று புண்ணுக்கெலாம் நல்லாவே இது கேட்கும். இதோட காய் பார்த்திங்கன்னா, இந்த காயுமே நம்ம குழம்பு வைக்கலாம். அந்த பச்சை காயை வந்து பறித்து அதையுமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை காயை வந்து நம்ம மோரில் ஊற வச்சு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தோன்னா வத்தலாக நம்மளுக்கு கிடைக்கும். மணத்தக்காளி காய் வத்தல் ரெடி ஆயிரும். அதை வந்து நம்ம குழம்பு வைக்கலாம். ஒரு புளிக்குழம்போ வத்த குழம்போ வைக்கும் போது அதை தாளித்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் இந்த கீரையில் வந்து காய் நிறைய விடலை, பூ இப்போ தான் வந்திருக்கு. கீரை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா இருக்கும் போதே நம்ம பறித்து கூட்டு வச்சிடணும். அப்படி இல்லைன்னா பூச்சி நிறைய வர ஆரம்பிச்சிருது. பூச்சி வந்துட்டுனா கீரை எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் நல்லா இருக்கும் போதே பறித்து சாப்பிட்றணும். அதனால தான் ஃபுல்லாக இப்போ கீரையை மட்டும் ஃபுல்லாகவே நான் பறிச்சிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த இலையில பாருங்கள் ஒரு வெள்ளை கலரில் பூச்சி மாதிரி இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நிறைய வருது. வந்துடுச்சுன்னா இலை எல்லாமே வேஸ்ட்டு தான், இது யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து என்ன பூச்சி மருந்து அடிக்கணும்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ இந்த தொட்டியில் உள்ள எல்லா கீரையுமே பறிச்சாச்சு. பறித்த கீரை பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. இது வந்து மணத்தக்காளி கீரையில் உள்ள காய் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு இடத்துலையும் கீரை இருக்குது, அதையும் நம்ம பறிச்சிடலாம். இது வந்து இன்னொரு இடத்துல உள்ள கீரை, மணத்தக்காளி கீரை தான். கீரை பக்கத்தில் பார்த்திங்கன்னா கரும்பு இருக்குங்க. எங்கள் வீட்டில் கரும்பு தோட்டமே இருக்குது. நம்ம சேனலில் ஏற்கனவே கரும்பு வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம கீரையெல்லாம் பறிச்சிடலாம். இந்த செடியில் வந்து கீரை ரொம்ப இல்லை, தொட்டியில் இருந்த அளவுக்கு நிறைய இல்லை, கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ இருக்கிற கீரையெல்லாம் பறிச்சிக்கலாம். இப்போ இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா காய் வந்திருக்கு பாருங்கள். இந்த காய் அப்படியே விட்டாச்சுன்னா அந்த காய் வந்து நல்லா பழுத்துரும். இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் கருப்பாக இருக்கும், அதுதாங்க விதை. அதை நம்ம மண்ணில் போட்டாலே போதும், கீரை நல்லா முளைச்சி வரும். இப்போ பாருங்கள் ஒரு சொலவுக்கு வந்து நம்ம மணத்தக்காளி கீரையை பறிச்சாச்சு. இப்போ இந்த கீரையில் வந்து ஒரு சூப்பரான பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த கீரையில் இருக்கிற கொஞ்சம் தடியாக இருக்கிற காம்பை மட்டும் எடுத்துடலாம். இப்போ இந்த கீரை கூட இன்னொரு கீரையும் சேர்த்து தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி கீரை. இந்த கீரையும் சேர்த்து தான் நான் பொரியல் பண்ண போகிறேன். முள்ளங்கி வாங்கும் போதே இப்படி கீரையோடு சேர்ந்தே கிடைக்கும். இதோட கீரை பொரியலுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கி கீரை பொரியல் யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இது வரைக்கும் இந்த கீரை நீங்கள் ட்ரை பண்ணலை, தூர போடுறீங்க அப்படின்னா இனிமேல் இந்த கீரையை தூர போடாதீங்க. இதில் பொரியல் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் அடிப்பாகத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத வந்து மணத்தக்காளி கீரையோடு சேர்த்து இதை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ கீரையை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை வந்து பொடியாக கட் பண்ணிடலாம். இப்போ கீரை பொரிக்கிறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய்,
தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு 2-3 வத்தல் இது மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். அதாவது காஞ்ச மிளகாய். இது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கீரையை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிடலாம். கீரை கொஞ்ச நேரத்திலே நல்லா சுருங்கிரும். பாருங்கள் எவ்வளோ போட்டிருந்தோம், இப்போ எவ்வளோ இருக்குன்னு. இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து பண்ணும்போது கீரையோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி கீரையோட சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சம் ஜீரகத்தூளுமே சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு ஹெல்தியான டேஸ்டியான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தோட்டத்திலே ஃப்ரெஷ்ஷாக கீரையை பறித்து ஒரு சூப்பரான பொரியலும் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவிஸ் நேச்சர் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.